வேண்டுவது போல தமிழ் மக்களிடம் வேண்டுங்கள், பாவம் செய்து விட்டோம் என்று. நான் என்னை மன்னிக்கவும், இந்த உதாரணத்தை பிழையாக எடுத்துக் கொள்ளக்கூடாது, என்ன அணுகுறைகள் பிழையாக எடுத்துக்கொள்ளும். அதாவது யூதாஸ் தன்னுடைய சொந்த குடும்ப நலனுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்து 4 வெள்ளிக்காசு பெற்றார். அது காட்டிக் கொடுக்கும். ஆனால் அவர் நினைக்கையில கிறிஸ்துவ கொல்லுவாங்க. கிறிஸ்துவ சிறுவையில் அறிஞ்சிட்டான்னு அறிஞ்ச உடனே யூதாஸ் உக்கிரமாக எழுகிறார். இதனை யாரும் முதன்மைப்படுத்துவதில்லை. நான் ஒரு வரலாற்று மாணவன், யாரும் இதை முதன்மைப்படுத்துவதில்லை. இழந்து போய் கயபஸ், அவர்தான் யூத மத தலைவன், அவரிடம் போய் இந்த வெள்ளிக்காசை கொடுக்கிற, இந்த பிளட் மணி எனக்கு வேண்டாம். அந்த வெள்ளிக்காசை கயபஸ் வாங்க மறுத்த பொழுது யூதாஸ் கயபஸினுடைய முகத்தில் சுழட்டி எறிஞ்சிட்டு வாரேன். இதோட யூதாஸ் விடையில்லை. தான் கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு தானே காரணம், அழிவுக்கு காரணம் என்று நினைத்து வந்து கயபஸிடம் காசை சுழட்டி எறிந்து விட்டு தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலை பாவமன்னிப்பு, இதோட பெரிய பாவமன்னிப்பு கிறிஸ்தவத்தில் யாருமே கேட்டிருக்க முடியாது. யூதாஸ் அந்த பாவமன்னிப்பை கேட்டவர். நான் உங்களையும் அன்பாகவும் கண்ணியமாகவும் மதிப்பாகவும் கேட்கிறேன். நான் உங்களை பேசல, நான் உங்களை தூசிப்பதின் தொழில் கேட்கிறேன். நீங்கள் கௌரவமாக உங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு விலை செல்லுங்கள். அதே போல தமிழக கட்சிக்கு 2ஆக பிரிந்திருக்கிறது ஸ்ரீதரன் அணி. ஸ்ரீதரன் அணிக்கு தைரியம் இருந்திருந்தால் சுமந்திரனை துரத்தி இருக்க முடியும். மார்ட்டின் ரோட்டை ஒரு 500 பேரை கொண்டு போய் ஊர்வலம் நடத்தி இருந்தால் சுமந்திரனை துரத்தி இருக்க முடியும். ஆனால் ஸ்ரீதரன் பல குற்றச்சாட்டுக்குள்ளாகி இருக்கிறார். எனவே தமிழக கட்சிக்குள் நான் ஸ்ரீதரன் அந்த பாதையை நிச்சயம் ஏற்கவில்லை. நான் இருக்கும் இடத்தில் வந்து சந்தித்து வந்தேன். நான் தவறுகளை சொல்லியிருந்தேன். நான் அவரிடம் நான் இப்ப கண்ணியமா தான் பேசுறேன். ஒரு ஒழிப்பு மறைப்பும் இல்லை. நேரடியாக போராட வேண்டும் என்று சொன்னேன். மக்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். தேசியத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னேன். நீங்கள் தேசியத்தை முன்னெடுக்க உங்களுக்கு நான் ஆதரவு என்று சொன்னேன். அப்போ சொன்ன பொழுது தமிழ்நாட்டில் ஒரு பெண்மணி இருக்கிறார், ஒரு மதிப்பு பெண்மணி, அவன் பக்கத்திலே அவருடன் நான் 3-4 வருஷம் தொடர்பில் நல்ல பெண். அப்போது இந்த தமிழ் தேசியத்தை கட்டமைப்பு செய்யவில்லை என்பது ஒன்று இருக்க, தமிழ் தேசியத்தை உழைத்துக் கொண்டிருப்பது என்பது ஒன்று இருக்க, தமிழக கட்சிக்குள் உள்ளிருப்பவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தலைமைத்துவத்தில் இருப்பவர்கள் உழைக்கிறார்கள் என்ற பாரம்பரியமான விஷயம் இருக்கிறது. இப்பொழுது சுமந்திரன் மக்களால் தூக்கெறியப்பட்ட பின்பு அவர் பதவிகளுக்கு வந்திருக்கப்படும். அவர் கட்சியினுடைய பதவிகளுக்கு அவர் வந்திருப்பது ஒரு ஜனநாயக மரபுக்கு முற்றிலுமே முரணானது, முற்றிலுமே மாறானது. இதை அவர் ஒரு புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ பிரித்தானியானம் என்று அவர் பாடத்தை கற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் எவ்வாறு பிரதமர்கள் ஒரு சின்ன தவறு ஏற்பட்டால் தலை விலகி போறார்கள், தோல்வி ஏற்பட்டால் விலகி போறார்கள், தங்கள் அடுத்த கட்சிக்கு அந்த கட்சிக்காரன் அடுத்தவரிடம் பதவி ஒப்படைத்து விட்டு போறார்கள், அல்லது பார்லிமெண்ட் டிசால்வ் பண்ணி புதிதாக தேர்தல் நடத்துகிறார்கள். இந்த பாரம்பரியத்தை பின்பற்றுங்கள். இதனை நான் ஒரு சுமந்திரனை நோக்கி மட்டும் சொல்ல இல்லை, நான் மீண்டும் சொல்றேன், சுமந்திரன் நோக்கி கண்ணியமாகத்தான் சொல்றேன். நீங்கள் இந்த பாவத்துக்கு பொறுப்பேற்று நீங்கள் மக்களிடம் மன்னிப்பு கோரி நீங்கள் திருந்த தயார் என்றால் மக்களிடம் கீழங்கள் மக்கள் திருந்த மன்னிப்பு அளிப்பார்கள். ஒன்றை இவ்வாறு சொல்லுவேன். இந்திரா காந்தி 70களில் அவசரகால சட்டத்தின் கீழே கருச்சிதைவு செய்திருந்தார். அந்த கருச்சிதைவு இந்திய மக்களுடைய ஆத்மாவை கடுமையாக பாதித்தது. அதில் ராஜ் நாராயணன் தேர்தலில் போட்டியிட்டு இந்திரா காந்தியை தோற்கடித்தார் அமைதி தொகுதியில். இதன் பின்பு இந்திரா காந்தி பொது தேர்தல் முழுமையாக தோற்கடிக்கப்பட்ட பின்பு இந்திரா காந்திக்கு ஒரு பணி சொல்லப்பட்டது. இந்து புராணங்களில் மன்னிப்பு என்று ஒன்று உண்டு. முருகனே சூரனை மன்னித்ததாக அந்த புராணம் சொல்லுவது. என்னை எதிராக போராடுவர்களையே மன்னித்த புராண வரலாறு உண்டு என்று அவருக்கு ஆலோசனை சொல்லப்பட்டது. இதன் பின்பு இந்திரா காந்தி மொட்டாக்கம் போட்டபடி மக்களிடம் கையை கூப்பி, நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இனிமேல் இப்படி தவறு செய்ய மாட்டேன் என்று மேடைக்கு கும்பிட்டல் ஒரே ஒரு பிரச்சாரமாக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். மக்கள் சாரசாரியா வாக்களித்தார்கள். 80ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்திரா காந்தி மிக பெரும்பான்மையோடு பதவிக்கு வந்தார். நான் சுமந்திரனுக்கு அப்படி ஒரு உதாரணத்தை சொல்வேன். நீங்கள் மனச்சாட்சியோடு செயல்படுவீங்களா? ஸ்ரீதரனுக்கு இதைத்தான் சொல்வேன். நீங்கள் ஒரு போர் நிறைந்த இரத்தம் சிந்தின பிரதேசத்தில் வாழ்ந்தவர். எப்படி உங்களுடைய நலன்களுக்காக எங்கள் மக்கள் நலன்களை நீங்கள் விற்பீங்கள்? எப்படி எங்கள் மக்கள் நலன்களுக்காக நீங்கள் உங்களை முன்னுதாரணப்படுத்த தவறுவீங்கள்? எப்படி உங்களின் தியாகங்களால் உங்களை நிரப்புவீர்கள்? நான் ஒன்றை சொல்கிறேன். மகாத்மா காந்தி ஒரு வசனம் சொன்னார். அவருடைய சொந்த வசனம் நல்லா முதலில் இருக்கு. காந்திக்கு தான் பெயர் போல், மை லைஃப் இஸ் மை மெசேஜ்.
என்னுடைய வாழ்க்கை தான் நான் சொல்லும் செய்யும். அப்படி இருங்கள். உங்களோட வாழ்க்கையை ஒருவன் யார் என்பது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஒருவன் யார் என்பதை அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள். இந்த மாக்கியவெளி இன்னும் அழகாக சொல்லி, மாக்கியவெளி அரசனுடைய ஆலோசகர் மந்திரியுமாக இருந்தவர். அவர் சிறைக்கு போனார், சிறையால வந்தார். அப்போது அவர் சொன்னார், நான் உண்மையானவன் என்பது சாட்சியம் நான் ஏழையாக இருக்கிறேன் என்பது. மிக கடுமையான வாசகம். நான் உண்மையாக இருக்கிறேன் என்பதற்கு சாட்சி நான் ஏழையாக இருக்கிறேன் என்பது. மாக்கியவெளியுடைய நூல்களை பற்றி படிக்காத அநேகமாக பெரிய அரசியல் தலைவர்கள் கிடையாது. கார்ல் மார்க்ஸினுடைய டாஸ் கேபிட்டல் நூலினுடைய அரச கோட்பாடு மாக்கியவெளியுடைய கோட்பாடு. ஸ்டேட்டிஷன் ஆப்ரசிவ் மிஷினரி என்ற அந்த கோட்பாடு தான் மார்க்ஸினுடைய. அந்த அரசு ஒடுக்குமுறை இயந்திரம் என்பது. ஆனா மார்க்ஸ் அவங்க தொழிலாளி ஆட்சிக்காக அந்த ஒடுக்குமுறையை பயன்படுத்துவோம் சொல்றேன். அது வேற விஷயம். நான் அங்க போகவில்லை. நான் இப்போ இந்த தத்துவ அந்த விசாரணைக்கு நான் தெரியவில்லை. அது வேறு வகுப்புகளுக்கு சரி. நான் இப்போது எந்த பிள்ளைகளுக்கு இருந்த மாணவர்களுக்கு அவ்வாறு வகுப்புகள் செய்வது உண்டு. அதை லிமிட்டட் தான். என்னுடைய சக்திக்கும் என்னுடைய வருமானத்துக்கும் என்னுடைய பலத்துக்கும் பொறுத்தவாகத்தான் செய்ய முடியும். நீங்க அதை செய்ய முடியாது. சரி. எனவே இங்கு முக்கியமாக நான் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், தமிழரசு கட்சியை நீங்கள் புனர்நிர்மாணம் செய்வதல்ல, தமிழ் தேசியத்தை புனர்நிர்மாணம் செய்யுங்கள். இந்த கட்சிகளை புனர்நிர்மாணம் செய்வது இலகுவான காரியமும் இல்லை. எல்லாமே எல்லாமே மாசுபடைந்துவிட்டன. ஒவ்வொருத்தரும் உங்கள் வாழ்க்கையை காட்டுங்கள், பார்ப்போம் எவ்வளவு தூய்மை என்று. ஒருவன் யார் என்றது அவன் வாழ்க்கையில இருக்கு. எவன் வெல்லும் பக்கம் போகிறானோ அவன் மக்களின் துரோகி. நீங்க சொல்லுங்க துரோகத்தின் அர்த்தத்தில் நான் சொல்லல, அரசியலையும் சொல்லல. வளமையாக சொல்ற துரோகத்தின் அர்த்தம் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லி நான் ஏற்றுக்கொள்ளாத அது வேற விஷயம். எனவே இங்குள்ள முக்கியமான விஷயம் என்னவென்றால், வெல்லும் பக்கம், அதாவது நீங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு 15-20 வருஷம் மட்டும் எடுங்கோ, 50 வருஷத்தை எடுங்கோ, எடுத்து பாருங்கோ. அவன் காலத்து காலம் நின்று இருக்கிறான். பொய் சொல்லிடாரு, ஒருபோதும் பொய் சொல்லிடாரு. அந்த வாழ்க்கையில அவன் யார் என்று இருக்கும். வெல்லும் பக்கம் போறானா, கொள்கையின் பக்கம் நிற்கிறானா, வாழ்வின் சரியான பக்கம் நிற்கிறானா இருக்கும் வாழ்க்கையில. எனவே ஒருவன் யார் என்பது அவன் வாழ்க்கையில இருக்கு. இப்போது நான் சொல்லக்கூடிய விடயம் தான், எல்லோரும் நீங்கள் விசுவாசம் என்றால் இந்த கட்சி அரசியலையும் கடந்து தமிழ் மக்களுக்கு ஒரு பேரவையை உருவாக்குங்கள். அங்கே ஒரு கொள்கையும் வேண்டாம். உங்களுக்கு மக்களை ஒருங்கிணைக்கின்றது என்கின்ற ஒரு கொள்கை மட்டும் இருக்கட்டும். அது அங்காள புலம்புவீங்கள். அந்த சமஸ்டி கோரிக்கை ஒரு நாடு, 2 நாடு, 3 நாடு, 4 நாடு, அது இல்லாமல் தேவையில்லை. எங்களுக்கு தேவை தமிழ் மக்களுடைய யூனிட்டி, சொலிடாரிட்டி, தமிழ் நேஷனல் ஃப்ரண்ட் ஒன்றை உருவாக்குறதுக்கான ஒரு பாதை. அது மட்டும் போதும். எனவே எல்லோரும் சேர்ந்து தமிழ் மக்களுக்கான ஒரு பேரவையை உருவாக்குங்கள். அந்த பேரவை தனக்கு பின்பு ஒரு செயற்குழுவை உருவாக்கி கொள்கையை வகுக்கட்டும். அது உள்நாடு வெளிநாட்டில் பிரச்சனையை கையாளட்டும். அந்த சக்தி எங்களிடம் உண்டு. நாங்கள் நின்ற பாரம்பரியத்தை கொண்டவர்கள் அதை செய்யும். இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விடயம் என்றால், புத்திமான்களே, இந்த அழிவுக்கு நாங்கள் எல்லோரும், நீங்கள் எல்லோரும், இந்த மக்களும் எல்லோரும் காரணம். எனவே எல்லோரும் புத்திபூர்வமாக முதலாக புத்திமான்கள் எழுங்கள். தமிழ் மக்களின் விடுதலைக்கான புத்திபூர்வமான திட்டங்களை முன்வையுங்கள். சேர்பூசும் கலாச்சாரத்துக்கு முடிவு கட்டுங்கள். இப்படி மனமுட்டி அடிக்கும் கலாச்சாரத்துக்கு முடிவு கட்டுங்கள். தெளிவான கொள்கையின் கீழ் தமிழ் மக்களை ஒருங்கிணையுங்கள். பதவி பட்டங்களை ஒன்று பார்லிமெண்ட் போய் ஒன்றும் செய்ய முடியாது. பாராளுமன்றத்துக்கு போற அரசியலே கிடையாது. அது பாராளுமன்றத்துக்கு போவது என்பது காணப்படுகின்ற இன ஒடுக்குமுறை அரசியல் ஜாப்பை நடைமுறைப்படுத்தும் செயலை தவிர வேறொன்று இல்லை. தேர்தல் நிலங்கோ உங்களுக்கு மக்கள் ஆதரவு கண்டதை காட்டுறதுக்கு மட்டும்தான். இந்த தேர்தல் காணப்படுகின்ற இந்த சிஸ்டத்தை தாராளமாக சாதகமாக பயன்படுத்த முடியும். நாங்கள் கான்ஸ்டிடியூஷனல் அனாலிசிஸ்ல நாங்கள் மிகவும் பின்னுக்கு நிற்கிறோம். நாங்கள் சட்டத்தில் முன்னுக்கு நிற்கிறோம். சட்டம் பேசுவோம். ஆனா கான்ஸ்டிடியூஷனல் அனாலிசிஸ் நல்லா பின்னுக்கு நிற்கிறோம். கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சுக்கு நாங்கள் ரிஃபார்முக்கு அல்லது கான்ஸ்டிடியூஷனல் ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு மூலையில வேணும். சட்டத்தை சுயநலத்துக்காக தானே பாவிக்கின்றது தமிழ். 100%. நான் ஒன்றையும் மறக்க இல்லை. உங்களுடைய கருத்துக்கள் ஒன்றையுமே நான் மறக்க இல்லை. ஆனா உங்களுடைய முழு கருத்துக்களுக்கும் அப்படியே பதில் சொல்றதுக்கு இந்த நேரம் அவகாசம் போதாது. நீங்க சொன்னது கூட நான் முற்றிலும் உடன்படுறேன். அவ்வளவு அதுல எந்த சந்தேகம் இல்லை. 2 விஷயத்தை எடுங்கள். ஒரு வெளியுறவு கொள்கையை வகுங்கள். யாராவது நான் வெளியுறவு கொள்கை வகுக்க நான் தயார், ஆனால் ஒத்துழைப்பீர்களா இதையை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் யாராவது வகுத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு விமர்சனம் செய்கிறேன். அதுக்கு நான் அசஸ் பண்றேன். அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இறுதியாக நீங்கள் வகுக்காவிட்டால் இந்த உரிய காலத்தில் நான் ஒரு வெளியுறவு கொள்கையை எங்கள் மக்களுக்கு முன்வைப்பேன். நான் 3 கட்டங்களில் வெளியுறவு கொள்கையை முன்வைத்தவன் போராட்டத்தை உங்களுக்கு தெரியாது.
நிச்சயமாக. ஒரு கட்டம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயல்படுத்தப்பட்டது, ஒரு கட்டம் முழுக்க செயல்படுத்தப்படவில்லை, ஒரு கட்டம் அரையும் குறையுமாக செயல்படுத்தப்பட்டது. ஆனாலும் என் கருத்துலகில் நான் வெளியுறவுப் சம்பந்தமாக ஒரு பிசகிலும் ஒரு பிறழ்விலும் இல்லை, இன்று வரைக்கும் ஒருபோதுமே இல்லை. இனிமேலும் அறிவுக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர், விடுதலைக்கு மட்டுமே நான் சொந்தக்காரன். இந்த அடிமைத்தனத்திற்கும் என் வாழ்வும் வரலாறும் ஒருபோதும் இடம் கொடுக்காது. இந்த பின்னணியில் தமிழ் தேசியத்தை கட்டி வளர்க்க எவர் எடுகிறீர்களோ நீங்கள் வரலாற்றை நாயகர்களாக மாறுவீர்கள். நீங்க சொன்னபடி சட்ட பயங்கரவாதமும் சட்டத்தை தன் சீரடத்துக்கு பயன்படுத்துறவங்க எவனுமோ அவன் தன்னையும் புதைத்து தன் சந்ததியையும் புதைத்து சந்ததியின் சந்ததியையும் புதைப்பவனாகவே இருப்பான். ஆனால் விடுதலைக்காக இவன் தன்னை உண்மையான அர்த்தத்தில் நடைமுறை சார்ந்திருக்க வேண்டும். விடுதலையை பற்றி நீங்கள் ஆகா ஓஹோ என்று கானடாவை பேசி ஒரு பெரிய யோசனை. விடுதலைக்கு சாத்தியமான அறிவியல் பார்வை வேணும், சாத்தியமான வழி வேணும். எனவே உள்நாட்டில் ஒருங்கிணைப்பு, வெளிநாட்டில் நடைமுறை சாத்தியமான ஒரு சர்வதேச கொள்கை, அந்த கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்த ஒரு செயற்குழு, அதை கொண்டு செயற்படுத்துவோம். சில ஆண்டுகளில் நாங்கள் அபரிமிதமான வளர்ச்சி அடைய முடியும். எனவே இப்பொழுது தமிழ் தேசியத்தை கட்டி வளர்க்க ஒரு புதிய சிந்தனை வேண்டும், ஒரு புதிய கொள்கை வகுப்பு வேண்டும், ஒரு புதிய அணிவகுப்பு வேண்டும், உள்ளும் புறமும் ஒருங்கிணைப்பு வேண்டும். இவற்றை செய்ய யார் தயார்? நான் ஒரு உதிரி அறிவியல் பணியை மட்டும் மிக சுருக்கமாக மிக குறுகிய வட்டத்தில் செய்பவர். நான் ஒரு அரசியல்வாதியே கிடையாது, ஆனால் அரசியல் அறிவியலாக கூட்டவர். அதுக்காக நான் இப்படியே தான் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் கிடையாது. நன்றாக செயற்படுது, நான் ஹைதராபாத்துடன் செயற்படுவோம் என்று சொன்னான், உங்களுக்கு ஒத்துழைப்பேன் என்று சொன்னான். இல்லை, யாரோட ஒத்துழைக்கிறது? யாரோட ஒத்துழைக்கிறது? இதே போல விக்னேஸ்வரோட ஓம் என்று சொன்னான், செய்வோம் என்று சொல்லி கேட்டான். அவரிடம் இடையிலே வழிதோறி போயிட்டார். எனக்கு அதுக்கு பிறகு நான் ஒன்றும் செய்ய முடியல. நான் ஒரு தடவை கூட சொல்லல. பாடல்களை வகுக்கிறது பற்றிய பிரச்சனையை பற்றி தான் பேசுவேன். இனிமேலும் எங்களை இப்போது இருக்கிறவர்களை வைத்துக் கொண்டு வகுக்கிறது கடினமான காரியம். ஆனால் அவர்கள் பாவத்தை ஒப்புக்கொண்டு மாசுபடாதவர்களை தலைமைத்துவத்துக்கு விட்டு அவர்கள் பின்னால் நின்றார்களாக இருந்தால் அது அவர்கள் செய்ய ஒரு நல்ல காரியம் தான். தோல்வி அடைந்தவர்களே பின்போகும், விலகி செல்லுங்கள். உங்களுடைய மனச்சாட்சிக்கு பொருத்தமாக நிலவுங்கள் என்று சொல்ல நான் ஒரு போதகர் கிடையாது, நான் ஒரு சமயவாதி கிடையாது. நான் உங்களை போதித்து உங்களை திருத்தலாம் என்றும் சொல்ல வரவில்லை, போதிக்கத்தான் இது மக்களை சென்றடையட்டும். நான் சொல்ல ஒன்றிலும் நியாயத்தையும் உண்மையையும் அகழ்ந்தவர் ஒருவரும் கிடையாது, மக்களின் விடுதலையை தவிர ஒருவரும் கிடையாது. அறகுறைகளாக யாரும் கேட்டுவிட்டு மரமுட்டி கலாச்சாரத்தை கொண்டிருந்தால் பதிலளிக்க போறவரும் கிடையாது. ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்வேன். ஒரு அரபிய பழமொழி இருக்கிறது, let the dogs bark and the camels travel. நாய்கள் குரைக்கட்டும், ஒட்டகங்கள் தங்கள் பயணத்தை தொடரட்டும். புத்திமான்களே, ஞானிகளே, அறிஞர்களே, நீங்கள் அப்படி செய்யுங்கள். உங்களை பற்றி யார் கல்லறிந்தாலும் அதை உதாசீனம் செய்துவிட்டு உன்னதமான உங்கள் பாதையில் பயணம் செய்யுங்கள். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பணி. இந்த கன்ஸ்பிரசி தியரி 100% எங்களிடம் செயல்படுகிறது. ஆனால் பெரிதாக கல்வி கற்றவர்கள், புத்திமான்கள், வளர்ச்சி அடைந்த மத்திய வர்க்கத்தை கொண்டவர்கள் என்று சொல்கின்ற எங்களுக்கு இந்த கன்ஸ்பிரசி எங்களை ஆட்டி படைப்பது அவமானமானதுதான். இவற்றிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டும். எனவே நான் முதலாவதாக கூறுவது, அறிஞர்களே, மத தலைவர்களே, புத்திமான்களே, நற்குணமுள்ள குடிமக்களே, கொள்கை பெற்றுள்ளவர்களே, நீங்கள் அதிகாரத்தை உங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தலைவர்களின் தவறுகளுக்கு எதிராக நீங்கள் வெளியில் வீதிகளில் வாருங்கள், செயற்படுங்கள். நீங்கள் டெமோக்ராட்டிக்காகவே செய்யணும். உங்களோட ஒருதலை குண்டூசியை கூட தூக்க சொல்லி நான் சொல்லி இல்லை. நான் அப்படி தூக்குறதுக்கு நான் சொல்லுவதற்கு தயாராகவும் இல்லை. நாங்கள் மக்கள் விடுதலைக்கான பாதை வினோதமான வழியில் உண்டு. ஒரு நாள் விடுதலை சாத்தியம். சரி, எனவே உங்களோட கன்ஸ்பிரசி தியரியை நீங்கள் நன்றாக வளர்த்தெடுங்கள். ஆனால் எல்லாவற்றிலும் அந்த கன்ஸ்பிரசி இருக்கு, அதன் தப்போதற்கும் ஒரு வழிமுறை வேண்டும். அவற்றை பற்றி பேசுவதற்கு இன்றைய இடம் கேள்வி நேரம் போதுமானதல்ல. நிச்சயமாக தொடர்ச்சியாக வருகின்ற வாரமும் இதனை எவ்வாறு தமிழ் சமூகங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்ல முடியும், சதி கோட்பாடுகளை முறியடிக்கின்ற முக்கிய பங்குகளை எப்படி தமிழ் மக்கள் கையாள முடியும் என்கின்ற மிக முக்கியமான பகுதியை அடுத்த வாரம் பார்க்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் இன்று மிகவும் உணர்வுபூர்வமான தமிழ் தேசிய இனம் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்வதற்கும் கட்டமைத்துக் கொள்வதற்கும் தேவையான சதி கோட்பாடுகளை முறியடிப்பதற்கு உரிய காரணிகளையும், சதி கோட்பாடுகளோடு பின்னப்பட்டிருக்கின்றவர்கள் அதிலிருந்து எவ்வாறு விடுதலை பெற முடியும், ஒரு இனத்துக்கு எவ்வாறான வகையில் அவர்கள் பாவ மன்னிப்பு கோர முடியும் என்கின்ற மிக முக்கியமான அறிவார்ந்த உளவியல் ரீதியான, சமய ரீதியான மற்றும் பல கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.